ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இது கூட ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 பட்டை சேர்த்துக்கலாம், 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மிளகு, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம், கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம், 2 பட்டை, 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. சிம்மிலே வச்சு வதக்குங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக திக்காக வைக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இது கூட 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ½ டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நான் கொண்டக்கடலையை ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா விட்டுக்கோங்க. விட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.